அனைவருக்கும் வணக்கம். நான் ஜே லலிதா என்ஜிஆர். இன்று வீடியோ ஒரு தலைப்பில் ஷூட்டிங் பண்ணுகிறேன். இந்த வீடியோ சென்ற வீடியோவின் தொடர்ச்சியாகும். அந்த வீடியோ எது பற்றியது என்றால் த லாஸ்ட் வீடியோ நினைக்கிறேன். அது பார்ட்னு 4வது பார்ட்னு. இது 5 நினைக்கிறேன். சற்று முன்னே நான் சரியாக கவனிக்கல. 4வது பாட்டம் 3வது பாட்டம் 4 நினைக்கிறேன். இது 5வது பாட்டுன்னு நினைக்கிறேன். சரி, ஏதோ ஒன்று பார்ட்ஸ் வித்தியாசமாக இருந்தாலும் சென்ற வீடியோவோட தொடர்ச்சி இந்த வீடியோ. நான் ஜே லலிதா இன்று இந்த வீடியோவில் என்ன பேசவிருக்கிறேன் என்றால், அதாவது சென்ற வீடியோவில் நான் சில விஷயங்களெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் ஏரோப்ளேனை பற்றி. அதாவது AI 171 போயிங் 787-8 ட்ரீம் லைனர் ஏர் இந்தியா. இதை பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன்ல. ஸோ அதில் எவ்வளோ விஷயம் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த லாஸ்ட் வீடியோ அதில் நான் எந்த விஷயத்தை குறிப்பிட்டு நான் எல்லாருக்கும் நான் நினைவுபடுத்தியிருந்தேன்னா, அந்த பைலட்ஸு, அந்த விமானத்தை ஓட்டின ஒரு சுமித் சபஹர்வால் அவரை பற்றி நான் சொன்ன அந்த வீடியோ. இப்போ அந்த விபத்து ஆயிடுச்சு. இப்போ ஏர்லைன் இந்தியா ரிப்போர்ட் வெளியாக்கியிருக்கு. எல்லாம் ஆராய்ச்சி நடத்திட்டு அந்த பிளாக் பாக்ஸ் இருக்குதுல்ல, அதை கண்டுபிடிச்சி அந்த பிளாக் பாக்ஸில் என்னென்ன பேசியிருக்காங்களோ அந்த ரெக்கார்டிங் வாய்ஸு அதெல்லாம் பார்த்து என்னென்ன பேசியிருக்காங்கன்ட்டு அந்த ரெக்கார்டிங்கில் உள்ள அந்த ஆராய்ச்சியாளர்களோட கருத்துக்களை வெளியிட்டிருக்காங்க. என்ன கருத்துன்னா, அவங்க சொன்னது இதுக்கு பைலட்டு தான் காரணம் அப்படின்னு இந்த ஏரோப்ளேனை ஆராய்ச்சி பண்ணினவங்க, பிளாக் பாக்ஸ் பெட்டி இருக்குதுல்ல அதை திறந்து ஆராய்ச்சி பண்ணவங்க சொல்லியிருக்காங்க. பைலட்டு பேசிக்கிட்டாங்க, பைலட்ஸு 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. பைலட்டு தான் அந்த இன்ஜினை அதாவது இன்ஜினுக்கு போகிற அந்த எண்ணெய் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டார். இதை பாருங்க, இது இன்ஜினு பாட்டு. அது ஒரு பட்டன் மாதிரி இருக்குது, 2 பட்டன் மாதிரி. அது இப்படி கீழே இழுத்தா ஆஃபு, மேலே எப்படின்னா ஆன் நினைக்கிறேன், ஆன் ஆஃப் அதில் தான் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே உள்ள அந்த வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, அது பைலட்ஸ் ஏரோப்ளேன் ஓட்டுறதுக்கு பாவிக்கிற அந்த இது நினைக்கிறேன். அது ஒரு பாட்டு நினைக்கிறேன். அதுக்கு கீழே அங்கே இருக்கும் பாருங்கள், ஒரு பட்டன் இருக்கும் பாருங்கள். நான் ஏரோ மார்க்கு இது அங்கே ஒரு ஏரோ மார்க்குள்ள இது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பட்டன். அதுதான் சுவிட்ச் ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, இன்ஜினுக்கு போகிற அந்த மெயின் சுவிட்சு ஆஃப் ஆன் பண்ணுறது 2 இருக்குது. ஸோ அந்த சுவிட்சை தான் தவறுதல இவர் பைலட்டு தட்டி அந்த ஏரோப்ளேனு விபத்துக்குள்ளாயிருச்சு. ஸோ பேசஞ்சராக ஏற்றிக்கிட்டு போகிற ஏரோப்ளேனு, ஸோ அவங்கனால தான் அந்த ஏரோப்ளேன் விபத்துக்குள்ளாயிருக்கு அப்படின்னு ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த ரிப்போர்ட்டு வெளியிட்டதுலேயே அதில் உள்ளது பேசஞ்சரை பற்றி எந்த ஒரு இதுவும் இல்லை, பைலட்ஸு தான். ஸோ இப்போ 2 பேரும் பேசிக்கிட்டாங்களாம், பைலட்டும் கோபைலட்னா அசிஸ்டன்ட் பைலட். எங்கள் நாட்டில் கோபைலட்னு சொல்லுவாங்க. இந்த MH370 கோசம் MH17 இந்த விபத்து ஆச்சுல ஏரோப்ளேனு. ஸோ கோபைலட் வாங்க. ஸோ அதனால் அது தவறுதலாக வாயில் வந்துருச்சு. அதுக்கு தனியாக பேர் இருக்கும், அசிஸ்டன்ட் பைலட்டு நினைக்கிறேன். இந்தியாவிலலாம் சொல்லுவாங்க, உலகம் முழுதும் அப்படி தான் போட்டிருக்கு. சாரி. ஸோ இப்போ அந்த பைலட்ஸுனால தான் இந்த ஏரோப்ளேனு இன்ஜின் கெட்டு போயிருக்கு அப்படின்னு ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க போல இருக்குது. ஆனால் இது ரொம்ப தவறு. இது வேறு ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்குது. நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, நான் இவ்வளோ நேரம் பேசுனது எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கோம் என்ன டாப்பிக்கில் நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறேன்ட்டு. சொன்னதை நான் இன்னொரு தடவை நான் சொல்லிட்டேன், திரும்ப சொல்லிட்டேன். ஆனால் பேசின விஷயம்லாம் எதை பற்றின்னு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்.
பைலட்ஸ் 2 பேரும் பேசிக்கிட்டாங்கன்றாங்களே, அவங்கனால தான் இன்ஜின் ஓப்பன்னால தான் அந்த கோ-பைலட்டு ஏர்ப்ளேன் இந்த மாதிரி ஆச்சுன்னு. ஸோ அப்போ பேசிக்கிட்ட அந்த ரெக்கார்டிங் மெசேஜை வந்து ஏன் வந்து இணைச்சி யூடியூப் வீடியோவில் ஏன் வந்து ஏர் இண்டியா போடலை? அது ஒரு மிஸ்டேக்கா? ஏர் இண்டியா பண்ணியிருக்குதா? ஆராய்ச்சியாளர்கள் எத்தனை நாடு சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கு? இந்தியா ஒன்று, இன்னொன்று வந்து இது போர்ச்சுகல், இன்னொன்று வந்து யூகே நாடு. இந்த 3 நாடு, இந்தியா, போர்ச்சுகல், யூகே நாடு, இந்த 3 நாட்டில் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் இந்தியாவுக்கு வந்து எல்லாம் கண்டுபிடிச்சி, இப்போ எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட தகவல், இந்தியாவுக்கு வந்து எல்லாம் அந்த அந்த பிளாக் பாக்ஸ் எல்லாம் திறந்து எல்லாம் பார்த்து எல்லாம் இந்த இந்த விவரங்களை வந்து கண்டுபிடிச்சி ரிப்போர்ட்டாக வெளியிட்டிருக்காங்களாம். இப்படி தான் வந்து இப்போ யூடியூப்பில் போது இன்டர்நெட்லேயும் இருக்குது. இவங்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிடுது. ஆனால் ஆராய்ச்சி பண்ணினாங்களே, அதுக்கு ப்ரூஃப் இல்லாமல் ஏன் வெளியிட்டாங்க? இந்த மேடை 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 மேடைன்னு சொல்கிறது மட்டும் அவங்க ரெக்கார்டிங் பண்ணி ஹெல்ப்னு வருது இல்லை, அதை மட்டும் வெளியிட்டுட்டாங்களே ஷார்ட்ஸில். அது வெளியிட்டது யார் போட்டிருக்கான்னு தெரில. அது ஏர்லைன் சம்மந்தப்பட்டவங்களாக இருக்கும். அது ஸ்மியம் ஏர்லைனில் உள்ளவங்க அதை வெளியாக்கியிருக்கணும். அதை வந்து அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்கை வந்து இதில் யூடியூப்பில் யாரோ போட்டிருக்காங்க. ஸோ அவரோட குரல் தான், பைலட்டு குரல் தான் இருந்தாலும் அது வெளியாக்கியிருக்காங்கல்ல. அதுக்கடுத்து இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கலாம்ல, 2 பைலட்டு பேசிக்கிட்டுது, ஏன் போடலை? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த விபத்துக்கு காரணம் வந்து பைலட்ஸாக இருக்க முடியாது, வேற யாரோ காரணமாக இருக்கணும். அவங்க மேலே தான் பழிய போடுறாங்க ஏர் இண்டியா. 3 நாட்டு ஏர்ப்ளேன் ஆராய்ச்சியாளர்களும் இந்தியாவுக்கு வந்து இந்த பிளாக் பாக்ஸை திறந்து எல்லாம் கண்டுபிடிச்சாங்களே, ஒருத்தருக்காச்சும் வந்து என்ன வந்துச்சா, மனசில் என்ன வந்துச்சா? நம்ம இப்படி ரிப்போர்ட்டை வெளியிடுறவங்க, பைலட்டு தான் வந்து இந்த தவறு பண்ணிட்டாரு, இதனால தான் அங்கே போய் விழுந்துருச்சுன்ட்டு இது ஒரு பெரிய விஷயமா வெளியிட்ருக்காங்கல்ல, யூடியூப்பில் வெளியிட்ருக்காங்களே, நினச்சாங்களா அது சம்மந்தப்பட்ட ப்ரூஃபும் நம்ம வெளியாக்கணும்னு கொஞ்சம் ஒருத்தருக்காச்சும் சொல்ல தோணுச்சா? அதை இன்டர்நெட்டில் போட சொல்லுங்கள் அல்லது யூடியூப்பில் வீடியோவாக போட சொல்லுங்கள். அப்போ நான் பார்த்து ஓகே நான் நம்புகிறேன். ஓகே, அந்த ரெக்கார்டிங் மெசேஜை போடாமல் யூடியூப்பில் ஏர்லைன் இந்தியா பைலட்ஸு தான் வந்து இப்படி பேசிக்கிட்டதுனால அவங்க தான் வந்து ஏர்ப்ளேனை அவங்க போய் உழுவுறதுக்கு காரணமாக இருந்தாங்க அப்படின்னு அவங்க மேலே பழி போடுறாங்களே, இது எப்படி நியாயமாக இருக்கும்? அவங்க அறிவுக்கு, இப்போ இந்த ஆராய்ச்சியாளர்கள் அறிவுக்கு கொஞ்சமாச்சும் தோணுச்சு. அப்போ எல்லாருமே வந்து பைலட் மேலே பழி போடணும்னு ஒரே தீர்மானமாக இருந்திருக்காங்க. இந்தியா ஏர்லைன் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அப்பாவி மனுஷனுங்க மேலே ஆனால் அபாண்டமாக பழியை போடக்கூடாது. ஒரு யூடியூப் சேனல்காரங்க வீடியோவை நேற்று நான் பார்த்தேன், இன்றைக்கும் நான் பார்த்தேன், என்னோடய வாட்ஸ்அப்பில் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த அம்மாவோட அவங்க டாக்டரு, அவங்க பேர் வந்து ஷர்மிளா டாக்கீஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல்காரங்க. அவங்க வீடியோவில் இது தான் சொல்கிறாங்க, வேறு யாரையோ தப்பிக்க வைக்கிறதுக்கு இவங்க பைலட் மேலே பழியை போடுறாங்க. அவங்களோட வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் 100க்கு 100 உண்மை. அவங்கெல்லாம் நல்லா படித்தவங்க, அவங்களெல்லாம் நிறைய விஷயங்களை பாயிண்ட்ஸ் சொன்னாங்க. எனக்கு வந்து அதெல்லாம் என்ன ஒன்றும் சொல்ல தெரியாது, டாக்டர் வேலை செய்கிறாங்க, இருந்தாலும் அவங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. அந்த ரெக்கார்டிங் மெசேஜ் எங்கே, ஏன் அதை மறைச்சி வச்சாங்க? இந்தியா ஏர்லைன் ஏன் அதை வெளியிடலை? இந்தியாவை ரிப்போர்ட்டை வெளியாக்குறாங்களே, 4 நாடு சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணி இந்த ரெக்கார்டிங் மெசேஜ் இல்லாமல் வெளியாக்குனா இது வந்து பொய்யான தகவல்னு நம்ப மாட்டாங்க ஆளுங்க. சிலர் நம்புவாங்க, சிலர் நம்ப மாட்டாங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ரிப்போர்ட்டுக்கு ஆதாரமாக 2 பைலட்ஸும் பேசின அந்த வாய்ஸ் மெசேஜ் ரெக்கார்டிங் மெசேஜை ஏர் இண்டியா வெளியிடணும். இப்போ மொதல் ரிப்போர்ட்டு தானே கொடுத்துருக்காங்க. மொதல் ரிப்போர்ட்டு
இந்த இது நினைக்கிறேன், இந்த அப்புறம் வைக்கிறேன் பாருங்க, திரும்ப இன்னொரு தடவை. முதல் ரிப்போர்ட் தானே வெளியே இருக்குது, 4 நாடு சேர்ந்து எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுது. இது இன்னும் கடைசி ரிப்போர்ட் வெளியாகும்ல. அந்த சமயம் யூடியூப்பில் ஒரு வீடியோவை, ஏர் இந்தியா ஒரு வீடியோவை போட்டு இந்த 2 பைலட்ஸும் பேசிக்கிட்டதை அந்த வீடியோவில் அந்த ரெக்கார்டிங் மெசேஜை பதிவு பண்ணி வீடியோவை இணைச்சி வெளியிட சொல்லுங்கள். இப்போ சரி, யூடியூப் டீம் தயவு செஞ்சு என் வீடியோவை கொண்டு போய் எல்லாத்துக்கிட்டையும் காட்டுங்க, மக்கள் பார்க்கணும். ஓகே, எவ்வளோ விஷயம் நான் சொல்லியிருக்கேன்ல. இதெல்லாம் வீடியோ ஆளுங்க பார்க்காம இருந்தால் யாருக்கு தெரியும்? சரி, வீடியோ வந்து 6 பேர் தான் பார்த்துருக்காங்க. ஏன் எல்லாம் அந்த வீடியோலாம் ஏன் ஹைட் ஆச்சு? ரொம்ப பேத்துக்கிட்ட காட்டல. இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது? எவ்வளோலாம் விஷயம் சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப அதையே ரிப்பீட் பண்ணுறான். ஓகே, எல்லாம் நல்லதுக்கு தானே, நல்லதுக்கு தானே. நான் யார் மேலேயும் பழி போடுறதுக்கு நான் இதெல்லாம் நான் சொல்லலை, உண்மையை சொல்கிறேன். இப்படியெல்லாம் நடந்திருக்குது. ஆதாரத்தை வெளியிட மாட்டாங்க. அடுத்த கடைசி ரிப்போர்ட்டில் வெளியிடணும். யூடியூப்பில் அந்த ரெக்கார்டிங் பண்ண வாய்ஸ் மெசேஜை கண்டிப்பாக வெளியிடணும். ஏர் இந்தியா. பை பை. ஓகே.